iOS 26 மார்னிங் அப்டேட் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே யூஸ் பண்ணியாச்சு. 3 o'clockலேருந்து ஆல்மோஸ்ட் 10 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அண்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். கொஸ்டின் பாக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்திருக்க கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு வரல, எனக்கு 15 Pro 14 அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் போட்டு எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 11 அண்டு அல்லது அதுக்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸ் 11 அண்ட் அதுக்கு அபோவில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்குது. 10 சீரீஸ்க்கு இந்த அப்டேட் வராது. அண்டு iPhone SEயில் வந்து SE, SE2, SE3ன்னு 3 இருக்கா. அந்த SE2 அண்டு SE3 இது ரெண்டுக்கும் மட்டுமே இந்த அப்டேட் வரும். iPhone SE ரெகுலர் ஃபோனுக்கு ரொம்ப பழைய மாடல் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த அப்டேட் வராது. ஐ திங்க் எல்லாருக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்டா ஆர் பேட்டா எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் பீட்டான்னு சொல்லி பழகியிருக்கேன். ஸோ பீட்டா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டெவலப்பர் பீட்டான்னு ஒன்று இருக்குது அண்ட் பப்ளிக் பீட்டான்னு ஒன்று இருக்குது. டெவலப்பர் பீட்டா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு இன்டென்ஷனோடு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக மட்டுமே இது. அதில் கண்டிப்பாக எக்கச்சக்க பக்ஸ் இருக்கும். நிறைய இது ஒர்க் ஆகாமல் போகலாம், நிறையா க்ராஷஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இந்த டெவலப்பர் பீட்டாலாம் இருக்கும். அதுதான் இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. இப்போ நானும் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். அண்டு வீடியோ எடுக்கலைன்னா நான் கண்டிப்பாக என்னோடய பர்சனல் ஃபோனில் ட்ரை பண்ண மாட்டேன். செகண்டரி ஃபோன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுவேன். பப்ளிக் பேட்டாங்கிறது இதிலேருந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் இந்த டெவலப்பர் பீட்டாலேருந்து ஒரு 1 month ஃபீட்பேக்கெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி நெக்ஸ்ட் மந்தில் வந்து பப்ளிக் பேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லா பீட்டாலேயும் ரிஸ்க் இருக்குது. அண்டு சப்போஸ் இதே மாரி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஐ திங்க் iTunes அல்லது 3U டூல்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி அல்லது மேனுவலாக நீங்களே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணுறது, கான்டாக்ட் சிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. developer.apple.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா, developer.apple.com/iOS அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் போனீங்கன்னா இந்த ஹாம்பர்கர் மெனுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் அக்கௌண்ட்டில் போய் சைன்இன் பண்ண சொல்லும். நிறைய பேர் நம்மளுக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸில் அடிக்கடி வர்றது வந்து ஐக்ளவுட் பாஸ்வேர்டு மறந்துட்டேன்னு. ஸோ அதை போய் ரீசெட் பண்ணிக்கோங்க. நானும் அடிக்கடி மறந்துடுவேன். அப்பப்போ உங்களோட கமெண்ட்ஸ் வரும்போது டக்குன்னு போய் ரீசெட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளுக்கு. ஸோ இதில் போய் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ரோல் டுடே ஆர் என்ரோல் நவ் உங்களுக்கு என்ன காட்டுதோ அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணிவிட்டு எந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணணுன்னா உங்கள் ஃபோனுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே ஒரு மெயில் ஐடி போட்டிருப்போம். டிவைஸ் லாகின் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் போடணும். அந்த ஐக்ளவுட் ஐடி தான் போடணும். அது போட்டிங்கன்னா தான் உங்களோட செட்டிங்ஸில் போய் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட செட்டிங்ஸில் வந்து ஜென்ரலில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெவலப்பர் பேட்டா iOS 26ன்னு காட்டும். எனக்கு நேற்றே காட்டுச்சு, நான் அப்லோட் பண்ணிட்டேன், என்னோடய ஸ்டோரியில் போட்டிருந்தேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணேன், எனக்கு 9.9 GB ஒரு அரௌண்ட் 10 GB வந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் செக் பண்ணலான்னு பார்த்தேன். இது மாதிரி இன்டர்நெட் எரர் தான் எனக்கு காமிச்சிது. ஸோ இன்னொரு யூஸரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி எரர் வருதுன்னு. ஜஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க, உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆச்சுன்னா புதுசாக அந்த ஹலோ அந்த இதெல்லாம் வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் வரும். அதேமாரி கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபவுட் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலே iOS வெர்ஷன் காட்டும். ஸோ அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா என்ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இதுதான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஹோப் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஒரு குவிக் சம்மர் என்னென்னா, developer.apple.comல போய் சைன்இன் பண்ணி என்ரோல் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட டிவைஸ் செட்டிங்ஸில் வந்து ஜென்ரலில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உடனே டக்குன்னு ஆயிராது.
ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அக்கௌண்ட்டில். சேம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதும் நான் ஒரு 3 o'clock இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு 6 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த லாக் ஸ்க்ரீனுக்கு வருவோம். ஸோ லாக் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கஸ்டமைஸில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. பட்டு இதுக்கு முன்னாடி நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அதே சமயம் அந்த ஃபைல்ஸ் 10 GB டவுன்லோட் பண்ணும்பொழுது பயங்கரமாக ஹீட் ஆச்சு. பெங்களூர் தான், நல்ல ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சமாக ஐஸ் கட்டி எடுத்து வச்சதும் டக்குன்னு கூல் டவுன் ஆயிடுச்சு. கஸ்டமைசேஷனில் இந்த இது வந்து லைக் நம்ம வைக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகலை. நான் இந்த இமேஜ் மட்டும் இல்லை, வேறு இமேஜஸும் வச்சு ட்ரை பண்ணேன். அண்டு ஒரு சில இமேஜஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய மூஞ்சி மேலேயே அந்த டெக்ஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையான ஷார்ட்கட்ஸு அண்ட் ஆப்போட இது அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இருங்க நான் ஒன்று காட்டுறேன். அந்த ஐகான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே இந்த இன்ஸ்டாகிராம் சேட்கான இதை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டு அது ரொம்ப சட்டிலாக இருக்குது. மேபி பிளாக்கோட பிளண்ட் ஆகிருக்கா என்னன்னு தெரில. பட் எனக்கு பார்க்க நீட்டாக இருந்துச்சு. அதே சமயம் இதில் பாருங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நான் பண்ணேன் லைக் டெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூவில் பேக்ரவுண்டில் தான் காட்டுச்சு. பட் ஒன்ஸ் நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஃபேஸ் மேலேயே தான் நிற்கிது, பேக்ரவுண்டில் போகவே இல்லை. இதுதான் லைக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டெவலப்பர் பீட்டா, பப்ளிக் பீட்டாலாம் நடக்கும். ஏன்னா அது அதுக்கான ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ண முடியாமல் போகலாம். இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வர வேண்டிய இது, பட் ஆனால் வரலை. இந்த ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களோட இமேஜஸில். லைக் நான் என்னோடய போர்ட்ரேட் இமேஜஸ் ட்ரை பண்ணேன். ஸோ டெப்த் எஃபெக்ட் கொடுத்துச்சு. நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, உங்களோட இமேஜஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைமில் மேலே ஸ்பேஸ் இருக்காது, அதுக்கு மேலே க்ராப் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ணும்பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது ஒரிஜினல் இமேஜ் உண்மையிலுமே இவ்வளோ ஹைட் இல்லை அண்டு இவ்வளோ சைட்லேயும் இல்லை. நான் ஆல்ரெடி ஜூம் இன் பண்ணி தான் வச்சுருந்தேன். மறுபடியும் அதை இந்த நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் லைட்டாக உங்களுக்கு அந்த டெப்த் எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி இருக்கவங்க சப்ஜெக்ட்டு அந்த மூமெண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பேட்ரி கன்சியூம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 10 o'clock 80% இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு வந்து 5 o'clock 6 o'clock போனால் தான் 20 or 10 வரும். பட் ஆனால் இன்றைக்கி 3 o'clock 2:30 எனக்கு 20% வந்துருச்சு. அது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி 2D 3D வால்பேப்பர்னு சொன்னாங்களா, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா டக்குன்னு பேட்ரி போயிடுச்சு. பவர் சேவரில் போட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதனாலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அண்டு கீழே இருந்த ஐகான்ஸ் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலரிங்கில் நிறைய ஆப்ஷன் இருந்தது, சைஸிங்கில் நிறையா ஆப்ஷன் இருந்தது. இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸிங்கு, ஃபாண்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இன்னொரு தீம் ஒன்று வச்சுருந்தேன். இந்த கிளாஸி இது சுத்தமாக எனக்கு கிளாஸின்னு சொல்கிறனால நல்லா இருக்கே தவிர ரியல் டைமில் யூஸ் பண்ண எனக்கு அவ்வளோவும் பிடிக்கல. இந்த கிரேடியன்ட் இது எனக்கு ஓரளவு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் நான் முன்னாடி அங்கே காமிச்சிருந்தேன்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் நல்லா ஹைலைட்டாக தெரியறதுனால எனக்கு உண்மையாலுமே புரிஞ்சது. என் பேக்ரவுண்டும் லைக் பாட்டமில் மட்டும் ஒரு ரெட் கலர் கிரேடியன்ட் மாதிரி இருக்கும், சட்டிலாக இருக்கும் பார்க்க. அதனால் எனக்கு பிடிக்கும். அதுக்கு இது நல்லா ஹைலைட் பண்ணி தர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதையே வச்சுக்கிட்டேன். அண்டு அந்த பெரிய டெக்ஸ்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட் சைஸ், டைமிங், அது தெரில, ஓரளவு நல்லா இருக்க மாதிரி எனக்கு யூனிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதையே வச்சுக்கிட்டேன். ஆல்சோ இந்த சைடில் இருக்கிற பட்டன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டைமிங்கை வந்து நம்ம மிடில் வைக்கிற மாதிரி, இந்த டேட்டை வந்து ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இதை ரீசைஸ் பண்ண முடியல அந்த டேட் ஆப்ஷனை. ஆனால்
கீழே மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. விஜெட்ஸ் ஆட் பண்ணுறது அண்டு இங்கே வேணும்னா நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் அல்லது ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் 2 சைட்லேயும் இருக்குது. இதுதான் லாக் ஸ்க்ரீன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது லைக் செட்டிங்ஸ்லேயும் அந்த டார்க் தீமோட சைடில் பார்த்திங்கன்னா ஐகான்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது, அதே மாதிரி இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. பட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதுக்கு ப்ராப்பர் டார்க் தீமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இந்த கிளாஸி அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கானுங்கன்னு தோணுச்சு. முக்கியமாக எப்போ இது ரொம்ப இதுவாக தோணுச்சுன்னா, இப்போ கண்ட்ரோல் சென்டரில் ஆக்சஸ் பண்ணுறேன், பின்னாடி ஒரு ஆப் ஐகான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அது நிறைய ஆப்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு ஐகான்ஸோட. அது மேலே இதை டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. சம்டைம் நான் இப்போது வேறு ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒயிட்டில் இருக்கா இல்லை, பட் இருந்தாலும் பாருங்கள் லைக் கொஞ்சம் பிளெண்ட் ஆகி அது அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ப்ராப்பராக என்னால் இதுதான் நான் பழைய iOS 18லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் டக்குன்னு பார்க்க கன்ஃபியூஷன் ஆகுது. ஐகான்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டு பி ஹானஸ்ட், அந்த கிளாஸி தீம் பார்க்க வீடியோஸில் நல்லா இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இல்லை. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தானுங்கள. ஸோ கிளியரில் லைக் லைட்டாக இந்த இதுதான், இந்த இது பார்க்க லைக் கன்றாவியாக இருக்குது. ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டு அது மாதிரி எதுவுமே ஒரு மோனோக்ரோமிக்னு ஏதோ சொல்லுவானுங்கள. ஸோ அதை பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக காண்டாகுது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காக இல்லை. ஸோ அதனால் நான் இதில் என்ன பண்ணேன்னா, கஸ்டமைஸில் போய் டார்க் தீமே வச்சுக்கிட்டேன். டார்க் தீம் தான் எனக்கு விஷுவலாக பார்க்குறது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அதை வச்சுட்டு அந்த கிளாஸ் தீம் அந்த மேலே ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு இது கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா. அது பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக இப்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்குது. எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஏதோ ரவுண்டாக மின்னிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அண்டு கேமரா ஆப்போட ஐக்கானையும் மாற்றி விட்டானுங்க. கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எனக்கு காட்டாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸு நீங்கள் என்ன ரீசெண்டாக ஃபைல் அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டும். முன்னாடி என்னோடய நாலேஜுக்கு கேமராவில் என்ன எடுக்கிறீங்களோ அது மட்டும்தான் கேமராவில் காட்டும். பட் இப்போ எல்லாமே காட்டுது. ஆல்சோ நீங்கள் இப்படி 1 by 1 ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடுத்தடுத்த மோட்ஸ் வரும். ஆர் நீங்கள் ஹோல்ட் பண்ணி இல்லை மொத்தமாக இப்படி ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஹோல்ட் பண்ணி இப்படி ஃபாஸ்ட்டாக இருந்தால் இது மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஆல்சோ இந்த லைவ் மோடு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பிளாக் ஸ்பேஸில் வச்சு நீங்கள் லைட்டாக மேலே ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக வெளியே வச்சு பண்ணிங்கன்னா வராது. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டி அந்த ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஃபோட்டோஸ்க்கு அதை கொடுத்துருந்தானுங்க. வீடியோஸ்க்கு இந்த 4K 24 FPS 30 FPS அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அண்டு லைட்டிங், எக்ஸ்போஷர், அந்த ஆக்ஷன் மோடு இது எல்லாமே இந்த சைட் ரைட்டில் கொடுத்துருக்கானுங்க. கேமரா ஓகே. அண்டு ஃபோட்டோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், iOS 18க்கு முன்னாடியே ஓரளவு அல்லது iOS 18ல் ஃபஸ்ட்டு வெர்ஷனில் நீட்டாக இருந்துச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஒரு கொண்டு வந்திருக்கானுங்க ஏதோ லைக் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏதோ ஒன்று போட்டு வச்ச மாதிரி இருக்குது. கலெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது ஸ்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு நீட்டான ஆப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டேப்ஸ்க்கும் இந்த சர்ச் பார்க்கு இடையில் ஒரு கேப் இருக்குது. அங்கே ஒரு 4 ஐக்கான் அடுத்தடுத்த அப்டேட்டில் இறங்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ சர்ச் ஐக்கான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்கும். இப்போ எல்லா ஆப்ஸ்லேயும் சர்ச் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கிளிக்கபிளாக இருக்குது, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதை யோசித்து பண்ணியிருக்கானுங்க. அதுக்கே ஒரு தம்ஸ் அப் தான். அண்டு இந்த கால் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுலேயும் நிறையா ரீடிசைன் பண்ணியிருக்கானுங்க. உண்மையெல்லாம் பாராட்ட வேண்டியது தான். iOS 18 பார்த்தீங்கன்னா T9 டயலர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட்டு நான் பர்சனலாக டைப் பண்ணி பார்த்ததில்ல. பட் இதில் ட்ரை பண்ணேன், நல்லா ஒர்க் ஆகுது. இந்த இதுலேயும் சரி, நம்மளோட ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே டாப்பில் லிஸ்ட் டவுன் ஆயிடுது. அண்ட் நம்மளோட ரீசன்ட் கால்ஸ் இங்கே வந்துடுது. ஆல்சோ வாய்ஸ் மெயில் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா வாய்ஸ் மெயில்ஸும் இதுலேயே லிஸ்ட் ஆயிரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் ரைட் சைட் பாட்டமில் கார்னரில் இருக்கும், அதில் போய் நம்ம ஒரு டைம் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரே இடத்துலையே கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துடும். அண்டு நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு அப்டேட்டு நான் இதை சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். என்னதுன்னா, நம்ம யூஸ்வலாக கால் பேசிட்டு பழைய டயலரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாவது டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், கால் போயிடும். பட் ஆனால் இதில் அப்படி போகாது. நீங்கள் இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஐக்கானில் கால் ஐக்கான், அதில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் போகும். இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு. ஏன்னா ஒரு சில டைம் நான் டயலர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கையில் அதை வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது தூக்குவோம், டக்குன்னு யாருக்காவது கால் போயிடும், ரீசெண்டாக கால் பண்ணவங்களுக்கு. ஸோ ரொம்ப காண்டானது. பட் இப்போது இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணால் மட்டுமே கால் போகுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இது iOS 18.3 ஆர் 4 இல்லை 2 or 3 வந்து இது பீட்டாவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலர் அப்டேட்டில் இது தூக்கிட்டானுங்க. இதில் வந்திருக்கு, ரெகுலர் அப்டேட்டில் வருமானு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. வேறு இந்த அனிமேஷன் இது சொல்கிறாங்க. முக்கியமாக நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சப்போஸ் எதுலையாவது இருந்து வருங்க அப்போது லைக் அந்த ஆப் அனிமேஷன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் இப்போ எப்படி போகிறது? இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் லைன், இந்த மை ஜியோ ட்ரைவ் அந்த லேயர் வந்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்துட்டு, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் சப்போர்ட், இந்த மாதிரி இதெல்லாம் வருதில்ல பார்த்திங்களா. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. பட் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கிளிச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்க்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. லைக் ரொம்ப ஸ்லோவாக அப்படி கிராஜுவலாக வந்து உட்கார்ற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த அனிமேஷன். பட்டு இந்த அனிமேஷன், இந்த டிரான்ஸ்பரண்ட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் லைக் நிறையா ஜிபியூவா, ஐ திங்க் ஜிபியூன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் அதிகமாகுது. ஸோ அதனால் பேட்ரி ட்ரைன் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற மாதிரியும் நான் கொஞ்சம் படித்தேன். அதை பற்றி பார்ப்போம். டு பி ஹானஸ்ட், இந்தளவு டிரான்ஸ்பரண்ட் இது தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. பட் கொடுத்துருக்கானுங்க. மேபி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துலாம் யூசர்ஸ்க்கு. நார்மல் டிஃபால்ட்டு அனிமேஷன்ஸ் அதுவே இருந்தால் ஓகேவா, இல்லை உங்களுக்கு இந்த கிளாஸி தீம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டு மைக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணி யூஸ்வலாக மைக் டேப் பண்ணி டெஸ்ட் பண்ண ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறேன். நாய்ஸ் பிக்கப்பே ஆகலை. என்னடா சுத்தமாக நாய்ஸே கேட்கல, ஒருவேளை அப்டேட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் பெட்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே வச்சுட்டு வெளியே போய் பேசிட்டு வரேன். சுத்தமாக பிக்கப் ஆகலை. மைக்கை வெளியே வச்சுட்டு பேசும்போது இதிலேருந்து தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறமா நான் ஆஃபீஸில் போய் ஆஃப்டர்நூன் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது MKBHDயோட வீடியோ பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து நீங்கள் மைக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கான். ஸோ அதில் வந்து கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு நீங்கள் மைக்ரோஃபோன் சேமஸ் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ இதில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன மைக்ரோஃபோன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் ஹெட்ஃபோன்ஸ் லிஸ்ட் ஆகும், மைக்கு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மைக்கு லிஸ்ட் ஆகும். நான் இப்போ எதுவுமே கனெக்ட் பண்ணல, அதனால் எதுவுமே லிஸ்ட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன டிவைஸ் போடுறீங்களோ நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஒவ்வொரு டைம் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமான்னு தெரில. பட்டு சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. சாரி, இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோமா.
ஸோ நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றிகள். ஹவு கேன் ஐ டவுன்லோட்னு கேட்டிருக்காங்க மிஸ்டர் வர்மா. ஸோ நம்ம இனிஷியலாகவே வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அப்டேட் பண்ணுறது எல்லாமே சேம். இன்ஸ்டால் பண்ணுறது எப்போ வரும்? ஸோ இப்போ வந்திருக்கிறது டெவலப்பர் பீட்டா. ஸோ அடுத்த மந்தில் உங்களுக்கு பப்ளிக் பீட்டா வரும். அண்டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நார்மல் அப்டேட்டாக வரும். லைக் எல்லாருக்கும் காமனாக வர அப்டேட்டாக வரும். iPhone 13க்கு நியூ அப்டேட்ஸ் எப்போ வரும்? அகெயின் இப்போ சொன்னது தான். நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நாட் ஒர்க்கிங் ப்ரோ. ஆக்சுவலாக நான் என் ஃபோன் ஃபுல்லாகவே மியூட்டில் தான் இருக்கும். நான் செக் பண்ணல. நாளைக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. கேன் ஐ டவுன்லோட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்? பட் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது யூரோப்பியன் யூனியன் அது மாதிரி ஏதாவது இன்னும் இது பண்ணி இந்தியாவுக்கு வந்தால் தான் உண்டு. அதுவும் யூரோப்பியன் யூனியனில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டோர் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னானுங்க. பட் அதுக்கப்புறம் அதை பற்றி வீடியோஸே பெருசாக பார்க்க முடியல. iPhone 15க்கு எப்போ வரும்? சேம் இந்த மாதம் டெவலப்பர், அடுத்த மாதம் பப்ளிக் பீட்டா, அண்ட் செப்டம்பரில் எல்லாருக்கும் ரெகுலர் அப்டேட். இவர் தான் சொல்லியிருந்தார். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போய் பார்த்தா எரர்னு காமிக்குதுன்னு. ஸோ எனக்கும் எரர் தான் வருது ப்ரோ. லைக் மேபி அவங்க அடுத்த வெர்ஷன் அடுத்த ஒரு அப்டேட் விடுவாங்கள்ல பீட்டாலே 5.1 அது மாதிரியெல்லாம். ஸோ அதில் வேணால் பீட்டா 1 பீட்டா 2 அது மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு அந்த காமிக்கலாம். நீங்கள் அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக இருக்கிற iOS வெர்ஷன் காட்டும். ஸோ எரர் காமிக்கிறதுனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்டேட் இன்னும் வரல ப்ரோ. டெவலப்பராக என்ரோல் பண்ணால் வரும் ப்ரோ. ஆனால் டெவலப்பராக என்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்ஸும் வரும். பேட்ரி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இனிஷியலாக ஒரு 10 o'clock 80% சார்ஜ் பண்ணேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆன மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக நான் யூஸ்வலாக வந்து பேட்ரி சேவர் மோட் போட்டு யூஸ் பண்ணுவேன். அண்டு இன்றைக்கி வந்து இந்த 3D வால்பேப்பர் அது இதுன்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் பேட்ரி சேவர் மோட் போடல. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரைன் ஆன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 6 hours பக்கம் வரும் என்னோடய யூஸ்க்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு 4 hours வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஹவு டு அப்டேட் சொல்லியிருக்கு ப்ரோ. iPhone 11லேருந்து லேட்டஸ்ட் ஐஃபோன் எல்லாத்துக்கும் அவைலபிள் ப்ரோ. iPhone 14க்கும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த தம்ஸ் அப். வென் கம்மிங் அவுட்? iPhone 13ல் சார்ஜில் போட்டால் ஸ்லோ சார்ஜர்னு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா மேபி அடாப்டரோட இதுவாக இருக்கலாம், அல்லது கேபிளோட இஷ்யூவாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். லைக் அதில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதா, இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை நம்மளாக சார்ஜ் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா உங்களோட கேபிள்ஸ் தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும், கேபிள் ஆர் அடாப்டர். வாட்ச் ஓஎஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. வாட்சே என்கிட்ட இல்லை ப்ரோ ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. பட் அதில் வந்து கொஞ்சம் விஜெட்ஸ் அண்டு ரிமைண்டர் இல்லை, லைக் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அது அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் வாட்ச் ஓஎஸில் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, நான் யூஸ் பண்ணதும் இல்லை ப்ரோ. iPhone 11ல் ஒர்க் ஆகும் ப்ரோ. சேஃபான்னு குட்டானு கேட்டால் மிக்ஸ்டு ஃபீலிங் தான். ஓவரால் ஈக்கோ சிஸ்டமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இந்த மேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட்டில் நிறையா ஃபில்டரிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஃபைல் சர்ச்சு, அதுக்கப்புறம் ஐபேடில் மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி லைக் ஓவரால் ஈக்கோ சிஸ்டமாக பார்க்கும்போது ஒரு நல்ல அப்டேட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஐஃபோன்ஸுக்குன்னு வச்சு பார்க்கும்பொழுது பெருசாக எதுவும் வராத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் ஐஃபோனில் நிறையா கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறது தான். ஹவு டு அப்டேட் சொல்லிட்டேன் ப்ரோ. பாருங்கள், நாட் கம்மிங் இன் iPhone 15 Plus ப்ரோ. அதுக்கு வந்து டெவலப்பராக என்ரோல் பண்ணிங்கன்னா வரும் ப்ரோ. iPhone 13 iOS 16 அப்டேட் சப்போர்ட் ஆர் நாட்? iPhone 13க்கு சப்போர்ட் இருக்குது, 13 Pro Maxக்கு இருக்குது. எப்போ எங்களுக்கு வரும்? ஆப்பிள் வந்து எல்லா பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, டிஸ்பிளே அண்ட் பேட்ரி இஷ்யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பேட்ரி எனக்கு தெரிஞ்சு ட்ரைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேயில்
எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை ப்ரோ. லைக் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இதெல்லாம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எனக்கே பக்கு பக்குன்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடியோ பண்ணணும்னு சொல்லி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணலாமா வேணாமா? உங்களோட ஒரே ஒரு ப்ரைமரி ஃபோன் வச்சுருக்கீங்க, முக்கியமான ஃபோனு அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. செகண்டரி ஃபோனெல்லாம் இருக்குது, எதுவும் க்ராஷ் ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். டேட்டா முக்கியம்னா பேக்கப் எடுங்க. லைக் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இதில் சீனாக எதுவும் வரல. ரஷ்ஷில் போய் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ரஷ்ஷில் போய் பண்ணாதீங்க, அவ்வளோதான். பேட்ரி ட்ரைனும் இருக்குது ப்ரோ. ஒரு நாள் யூஸில் எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா iOS 18 ஸ்டேபிளை விட இது பெட்டராக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சிவபரணி ப்ரோ வீடியோவில் யாரோ சொன்னார். ஹீட் வந்து நான் iOS 18லேருந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு ஆச்சு தவிர அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஹீட்டிங் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் ஃபீல் பண்ணல. 10 GB ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் ஆச்சு. ப்ரோ என்ரோல் பண்ணால் ஷோ ஆகும். கேம் ப்ளே பண்ண முடியல கேங்கா. அதுக்கு அண்ணா என்ன கேமு என்னன்னே சொல்லிய ப்ரோ. எனக்கு கேம்ஸ் பற்றியும் அவ்வளோ ஐடியா இல்லை. நான் கால் ஆஃப் டியூட்டி மட்டும்தான் விளாடுவேன். 11 சீரியஸ் அண்ட் அபோ ப்ரோ. SC213க்கும் பேட்ரி பேக்கப் பண்ணால் ஐ ஃபீல் சம் கிளியர் ட்ரெஸ்ஸிங். ஹேங்கிங் பெருசாக இல்லை. பட் நான் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளிச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, லேக் ஆகுது. ரவுண்ட் ஷேப்பாக ஐகான்ஸ் மாற்ற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணேன். ரவுண்ட் ஷேப் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வரலை. இன்னும் வந்தாலும் வரலாம். இது சூப்பர் நைஸ். பேட்ரி சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஃபோன்ஸில் மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வரல. ஐராபின் ப்ரோ அந்த அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேயே ஏதோ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே பார்த்தேன். அவருக்கு வந்திருந்தது. அவர் 15+ ஆர் 16+ யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஃபோன்ஸில் அது காட்டுது. லைக் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு. அல்லது நம்ம சேனல்லே நம்ம வெப்சைட்டில் ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக காட்டும். iPhone 13க்கு இருக்குது. பேட்ரி ரிலேட்டட் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம் ப்ரோ. 1 டே யூஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வினோத் ஜி நீங்கள் கேட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அதனால் ஐஃபோனில் இப்போதைக்கு வராது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஃபேஸ் ஐடி அண்ட் பின்கோடு வருமா? இப்போதைக்கு வராது அப்படிங்கிறது என்னோடய தாட். பட் ஆனால் இப்போ வரைக்கும் வரல. iPhone 14 திஸ் ஃபீச்சர் நாட் ஒர்க்கிங்கா ப்ரோ? டெவலப்பர் பீட்டா என்ரோல் பண்ணால் ஒர்க் ஆகும் ப்ரோ. ஃபோன் லேகாக இருக்கா ப்ரோ? இப்போ வரைக்கும் இல்லை, பட் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பேஜ் எரர் ஷோயிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா இது மாதிரி காட்டும். இல்லைனா சின்னதாக ஒரு ரீபூட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், மோஸ்ட்டாக சால்வ் ஆயிரும். ஸ்டோரேஜ் எவ்வளோ வருது? 14 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 9.9 GB ஏதோ வந்தது. ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டில் 10 GB 10.5 GB அது மாதிரி வருது. டிபெண்டிங் அந்த ஃபோன் மாடல் உங்களுக்கு 10 GBலேருந்து 11 GB வரைக்கும் வருது ப்ரோ. இது சொல்லிட்டேன் ப்ரோ, பாருங்கள். XRக்கு இல்லை ப்ரோ. தேங்க்யூ. பேட்ரி ஹெல்த் எப்படி இருக்குது? நிறையா பேர் அப்டேட் பண்ணாலே பேட்ரி ஹெல்த் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலாக அது என்னோடய ஒப்பீனியனில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு 35லேருந்து 40 பேட்ரி சைக்கிள்ஸ், 40 டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறீங்க. ஃபுல்லாக இந்த சென்ஸ் 100% அது மாதிரி லைக் 400% சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேட்ரி சைக்கிள் ஒன்றும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக ஆல்சோ லைக் மேபி நீங்கள் 100 சைக்கிள்ஸ் உங்களுக்கு பேட்ரி சைக்கிள் குறைக்காமல் இருக்கும். திடீர்னு ஒரு அப்டேட் பண்ணுவீங்க, திடீர்னு 97 ஆயிரும். அது லைக் ரொம்பவே நார்மல் தான் அப்படின்னு ஆப்பிள் சொன்னானுங்க. அண்டு அவனுங்களோட கருத்துப்படி 35லேருந்து 45 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகும். அது உடனே அப்டேட் ஆகாது. நீங்கள் இது மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் பொழுது அது சடனாக 2% போகலாம், 3% போகலாம், 4 நான் யாரும் கேள்விப்பட்டதில்ல. எனக்கு தெரிஞ்ச 3% வரைக்கும் சடனாக ஒரே ட்ராப் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே தான் ப்ரோ சொல்லியிருக்கேன், பரணி கண்ணன். அண்ட் இதை தாண்டி நான் கால் ஸ்க்ரீனிங் அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணேன்.
அந்த ஆப்ஷனில் வந்து லைக் நான் ஆக்சுவலாக ஈவெண்ட் பார்க்கல, தூங்கிட்டேன் டயர்டில் ஊர்லேருந்து வந்தனால. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹைலைட்ஸ் அந்த இதில் எடுத்து பார்த்துட்ருக்கும்போது அவங்க என்னோடய நாலேஜுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, அன்னோன் காலர்ஸ்லேருந்து கால் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணி வாய்ஸ்மெயில் எனேபிள் பண்ணும். வாய்ஸ்மெயில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் வாய்ஸ்மெயில் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறப்போ லைக் அவங்க அதை வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அவங்களோட நேம் அண்ட் ரீசன் சொல்லும் பொழுது அது ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஆக்சுவலாக அது ஒர்க் ஆச்சு. பட் அன்னோன் நம்பருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரே கால் பண்ணாலும் நீங்கள் பிக் பண்ணாமப்போ மெசேஜ் சொல்லணும்ல, நாட் அவைலபிள், வாய்ஸ்மெயில் பீப்புக்கு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ பேசும்போது அந்த மெசேஜ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேசும்போது அப்போ வந்து நம்மளுக்கு லைவாக ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகும். அது பக்காவாக ஆச்சு. தமிழ்லலாம் ஒர்க் ஆகலை, இங்கிலீஷில் ஒர்க் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலை ஆன்சர் பண்ணி பேசினாலும் பேச முடியும். சப்போஸ் நீங்கள் வேணான்னு விட்டிங்கன்னா கூட அப்படியே விட்டுறலாம். அண்டு லைக் இப்போ சப்போஸ் உங்கள் கான்டாக்ட்ஸே யாரும் கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து வாய்ஸ்மெயிலில் போட்டிங்கன்னா அவங்க என்ன ரீசன்னு சொன்னாங்கன்னா, எதுக்காக கால் பண்ணுறாங்கன்னு ஒரு வேளை செம்ம எமர்ஜென்சி, அதனால் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் காலை ஆன்சர் பண்ணி நீங்கள் பேச முடியும். அண்டு கால் ஹோல்டு உண்மையாலும் செம்மையாக இருந்துச்சு. எனக்கே சர்ப்ரைசிங். சும்மா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை வந்து லைக் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் காலில் ஹோல்டில் போட்டேன். ஒன்ஸ் அவங்க வந்து பேச ஆரம்பித்து ஹலோ சொல்லும் பொழுது அது வாய்ஸ்மெயில் மாதிரி லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்ல மாதிரி லைவாக அங்கே ஹலோ சொன்னதும் இங்கே ஹலோன்னு காட்டுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. அகெயின் ஆல்ரெடி நம்ம காலில் தான் இருக்கோம், பட் அகெயின் கால் ரிங் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிக்கப் பண்ணி மறுபடியும் பேசிக்கலாம். லைக் உண்மையிலுமே எத்தனை லைக் சொல்கிறேன்னு தெரில, ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க. உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் யாருக்கிட்டையாவது பேசிகிட்ருக்கீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மறுபடியும் அவங்களோட ஹோல்டெலாம் வச்சுட்டு போகும்போது ஸ்பீக்கிங் டு சம்மன் எல்ஸ் கைண்ட்லி வெயிட் த கால் அது மாதிரியெல்லாம் சொல்லாமல் அதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கால் ஹோல்டு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா உண்மையிலுமே இது நல்லா இருந்துச்சு. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த கஸ்டமர் கேர்ஸில் அதிலலாம் பேசும்பொழுது 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ஹோல்டில் போடுவானுங்க. அந்தளவுக்கு ஆகும் அந்த மியூசிக் கேட்க. ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணுது. நல்ல ஆப்ஷன். பக்ஸை எனக்கு தெரிஞ்சு பெருசாக நான் இப்போ வரைக்கும் எதுவும் பார்க்கல. நம்மளோட இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்பப்போ என்னென்ன ஏது நடக்குதுன்னு எடுத்து போடுறேன். அண்டு இந்த சஃபாரிலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டமில் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க சர்ச் இது அதெல்லாத்தையும். அது கொஞ்சம் ரீடிசைன் பண்ணது நல்லா சிம்பிளிஃபை பண்ணி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஈஸி ஆக்சஸாக இருக்குது, நம்ம மேலே போக தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அவ்வளோதான், ரொம்ப நேரம் பேசிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சண்டே ஆர் சாட்டர்டேயில் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப். பபாய்.